மக்களே, என்ன விஷயம் அப்படின்னா, இந்த தளபதி விஜய் அண்ணா சரியா, அவங்க வந்து கட்சி ஆரம்பித்தாங்க. ஸ்டார்டிங்கில் நல்லா போச்சு, இப்போவும் நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் அவங்களுக்கு பர்சனலாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை வந்து நானோ நீங்களோ பேசணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. அது அவரோட பிரச்சனை, புரியுதா? அந்த மனுஷன் வந்து சினிமா ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்லையும் கஷ்டப்பட்டார், ரொம்ப கெட்ட பேர்லாம் வாங்கினார், நிறைய பேர் அவரை ஒரு மாதிரிலாம் பேசினாங்க. அதே மாதிரி இப்போ இந்த கட்சி ஆரம்பிச்சும் நிறைய பேர் அவரை தப்பாக பேசுகிறாங்க. அது இயல்பு, நார்மலாக நடக்கிறது தான். ஆனால் விஜய் அண்ணாவுக்கு வந்து ரொம்ப அதிகம், சரியா? அந்த மனுஷன் வந்து கட்சியில் வந்து கட்சி ஸ்டார்ட் பண்ணி ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம், 200 கோடி வேண்டான்னு சொன்னார், சரியா? அதுக்கப்புறம் அவரை குழந்தைங்களை, அவங்க ஒய்ஃபை பிரிஞ்சு அவர் கட்சி தான் லைஃப், இதுதான் மக்களுக்கு வேண்டி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே இறங்கி நின்னார். அவங்களுக்குள்ளாடி ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால என்னாச்சு அப்படின்னா அவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு அவங்க போகிறாங்க. அந்த மனுஷன் அவங்க குழந்தைங்களை விட்டு, அவங்க ஒய்ஃபை விட்டு, அவங்க அம்மா அப்பாவை விட்டு, ஃபேமிலியை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்கு வேண்டி ஏதாச்சும் பண்ணணும், மக்களை பார்த்துக்கணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வாராரே தவிர, இல்லை திருடணும், மக்களை ஏமாற்றணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அந்த மனுஷன் கட்சி ஆரம்பிக்கலை, சரியா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ இந்த பெரிய பெரிய கட்சியில் இருக்கவங்க என்னைக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்து விசிட் பண்ணி என்னது கெட்ட விஷயம் இருக்குது, இங்கே என்ன மாற்றலாம், புதுசாக என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணி உங்களுக்கு தெரியுமா? இங்கே வந்து ஏதாவது தெரியுமா அவங்க? ஆனால் இப்போ வந்து டிஎம்கேலேருந்து சிஎம் வரைக்கும் வந்து பார்த்துட்டு போகிறாங்கன்னா எப்படின்னு பார்த்துக்கோங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிஎம் வரைக்கும் வந்துட்டு போயிருக்காங்க. இதுக்கான பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டிவிகே கட்சி தலைவர் விஜய் அண்ணா வந்து இந்த கட்சியை ஆரம்பித்ததும், விஜய் அண்ணா வந்து ரொம்ப ஃபுல் ஃபோர்ஸாக நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னதுனால மட்டும்தான்.